தீக்கும் தேங்காயும் கண்ணீர் சொக்கருக்கு மாலையிலே சொந்தமெல்லாம் கூடி வரே சொக்கருக்கு மாலையிலே சொந்தமெல்லாம் கூடி வரே காலமெல்லாம் உழிவாது கல்யாண கோலமம்மா காலமெல்லாம் உழிவாது கல்யாண கோலமம்மா முத்தார முன் வந்து பாடுது முத்தமிழே வீணாத்தி பொழுதோடுது பொன்மாலை முத்தாளம்மா பூஞ்சோடி நீ இருக்கு அலங்காரம்மா பூமாலை பொன்மாலை முத்தாளம்மா பூஞ்சோடி நீ இருக்கு அலங்காரம்மா வைகநதி கரையோரம் பன்னத்து மீசை கேட்டு வைகநதி கரையோரம் பன்னத்து மீசை கேட்டு வெள்ளி வீட்டில் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா வெள்ளி வீட்டில் வந்து வந்து துளி விளையாடுதம்மா முத்தார அம்மன் வந்து முத்தாடுது பெரிய மீனாட்சி பொழுதாடுது கொத்தோடு மலரெல்லாம் மன வீசுது கொத்தோடு மலரெல்லாம் மன வீசுது கோபுர கலசத்திலே ஒளி வீசுது முத்தார அம்மன் வந்து முத்தாடுது பெரிய மீனாட்சி பொழுதாடுது முத்தமிழே நீராட்டி பொழுதாடுது முத்தமிழே நீராட்டி பொழுதாடுது கேட்டதும் கொடுப்பவினி கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் மாயே கிருஷ்ணா கிருஷ்ணா எட்டிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதில் வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவினி கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் கிருஷ்ணா கிருஷ்ணா எட்டிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதில் வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா சாத்தியமாலேயே கிருஷ்ணா கிருஷ்ணா தருமத்தை தேடி தாயுடன் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையே அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தாயுடன் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையே அறிந்ததில்லை ஓரிடமே கொடுப்போ கிருஷ்ணா கிருஷ்ணா ஓரிடமே கொடுப்போ கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழுகிறது கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழுகிறது கெட்டதும் கொடுத்தரே கிருஷ்ணா கிருஷ்ணா இதையும் நீ உள்ள கண்ணிலே கிருஷ்ணா கிருஷ்ணா நீ உள்ள கண்ணிலே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிலில் கூடி கொண்டோ கிருஷ்ணா கிருஷ்ணா கொடிநிலை தருவார் கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிலில் கூடி கொண்டோ கிருஷ்ணா கிருஷ்ணா கொடிநிலை தருவார்
கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா பக்கம் மேலும் பக்காம் மேலும் மிக சிறப்பான முறையில் பேர் அன்பர்கள் சார்ந்து பெரியவர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த அனைவருமே அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உறவு நிர்வாக சகோதர சகோதரர் அனைவருக்கும் வருங்கால வாழ்விற்கும் எதிர்கால சின்னங்களுக்கும் காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய அனைவருமே அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருநிலவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கும் மாபெரும் கிராமத்தாரர்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வரிய தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் மசைக்குற்றம் மற்றும் பூதி காலிகள் குற்றம் அந்த எப்பேற்பட்ட குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகொண்டு நாங்கள் எவ்வளவு தப்பு செய்யறோமோ தப்புக்கு தக்கிற ஊர்ல காசை மட்டும் பிடிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஆமா பப்புனை கூட தூக்கி அப்படி அடிக்க ஆசைப்பட்டா குளிச்சாமி குப்புற போட்டு ஊர்னி வச்சு கூட மிதிங்க. ஆமா ஊர்னி இதுல நல்ல தண்ணி ஊர்னி அங்கிட்ட பின்னாடி சும்மா சந்து சும்மா தான் இருக்கு. நாடகம் நல்ல ஒரு நாடகம், எனக்கு நடக்கின்ற நாடகம் மிக ஒரு அருமையான நாடகம். உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியவில்லை என்றாலும் வந்த உடனே சொல்லுவது பப்புனோட கடமை என்ற காரணத்தினால் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மிக சிறப்பு மிகு நாடகம், மிக அழகான நாடகம். என்ன நாடகம்? என்ன நாடகம்? வெள்ளையனே வெளியேற என்று வீர முழக்கமிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மை அது வந்து நான் போனேன். இன்னைக்கு வந்திருக்கிறது என்ன நாடகம்? என்ன நாடகம் தான் இல்ல பெண்கள் வந்து இந்த நாட்டின் கண்கள் வாங்கல்ல, எதுக்குமே பெண்களுக்கு தான் முதலிடம். ஏன்னா வள்ளிதரம்னு சொல்லிச்சுன்னா அது நாடக நோக்கத்துல இருக்கு அர்த்தம். இருக்கு அர்த்தம். என்ன நாடகம்னே தெரியல, அது சாப்பிடறதுக்கு வந்து சும்மா சோத்த திட்டு போட்டு திண்ட சோறு சமைக்காம வந்து பொழுதுபோக்க வந்திருக்கு. இப்ப உண்மையை சொல்லுங்க, எங்க பெண்கள் சொல்லுங்க பாப்போம். இந்த நாடகத்தோட பேர் என்னத்தா? ஒருவேளை அம்புட்டு மௌன விரதம் உட்காந்துருக்குமோ? ஒரு ஆத்தா சொல்லலையே, ஒரு ஆத்தா சொல்ல மாட்டேன். இந்த நாடகம் என்ன ஆடம்டா அப்படி சொல்லிட்டு ஆம்பளை பேசாம மூடிட்டு உட்காந்துரு. ஆமா இப்ப இந்த நாடகத்துல நல்ல விஷயம் சூப்பரா சொன்னீங்க. வள்ளி திருமண நாடகம் உண்டு. இந்த நாடகத்துல முருகனுக்கு வள்ளி எத்தனாவது கொண்டாடித்தா? சும்மா கம்ப கையில மட்டும் எத்தனாவது கொண்டாடித்தா? அந்த ஆத்தா காட்டிடுச்சு. ரெண்டாவது கொண்டாட்டி. ரொம்ப சந்தோஷம். நான் ஒண்ணு தப்பா ஒண்ணு கேட்க மாட்டேதா, பதறாதீங்க. நான் கேட்கிற கேள்வி என்னவென்றால், முருகப்பெருமானுக்கு வள்ளி வந்து ரெண்டாவது கொண்டாட்டித்தான்றது இந்த உலகத்துக்கே தெரியும். அப்பேற்பட்ட முருகனுக்கு ரெண்டாவது கொண்டாட்டி வள்ளிக்கு கல்யாணம் வச்சா அதை வள்ளி திருமண நாடகத்தை வச்சு வேடிக்கை பார்க்குறீங்க. முருகப்பெருமான் 2 கட்டுனா நாடகம் வச்சு வேடிக்கை பார்க்குறீங்க. இதுவே உங்க வீட்டுல புருஷன் 2 கட்டுனா ஸ்டேஷன்ல போய் உட்கார வைக்கிறீங்களே, எந்த விதத்தான் நியாயம்? அப்ப ஆம்பளை பணம் இழுச்சா போயலாம். அவர் கடவுள் 25 கொண்டாட்டி எட்டுனாலும் காப்பாத்துறதுக்கு பணக்காரர். சரி நீ 2 கொண்டாட்டிட்டு ஒன்னே உன்னால காப்பாற்ற முடியலையே. பணக்காரரா நீங்க? வர பணக்காரர் மட்டும் சொல்லாதீங்க மாமா. பழனியில உள்ள காசே அவருக்கு. ஆமா 100 கொண்டாட்டி எட்டலாம். அந்த ஒத்த கோமணத்துல கொட்டு ஓட்டுன்னு கொட்டுது. ஆனா நிறைய விஷயம் பாருங்களேன், பணக்காரன் சொல்றாரு மாமா. உண்மையான பணக்காரன் யாருங்க? பணம் வச்சிருக்காங்க பணக்காரனா? யாருக்கெல்லாம் சாப்பிட்ட உடனே நிம்மதியா தூக்கம் வருதோ அவன் தான் உண்மையான பணக்காரன்.
நிறைய பணக்காரனுக்கு தூக்கமே வராது. வீட்டுல பீரல்ல காசை வச்சு போட்டு எவனும் களவாண்டுறான்னு பயந்துகிட்டு வீட்டுக்கு 4 வாட்ச்மேனை போடுறது. அந்த வாட்ச்மேன் மேலேயும் நம்பிக்கை இல்லாம முக்கு சிசிடி கேமரா வாங்கி மாட்டுறது. அந்த கேமரா மேலேயும் நம்பிக்கை இல்லாம 5 ராசவாலை நாயை வாங்கி வீட்டுக்குள்ள விடுறது. அந்த நாயின் மேலேயும் நம்பிக்கை இல்லாம வீட்டை விட்டு போறப்ப இந்த 2 பூட்டை வாங்கி போடுறது. கடைசியில பூட்டு மேலேயும் நம்பிக்கை இல்லாம வீட்டை விட்டு போறப்ப இந்த பூட்டை பிடிச்சி தொங்கி வர வைப்பாங்க. இம்புட்டு அந்த காசுக்கு நீ பண்ற அலுப்பு. ஆனா விவசாயம் அப்படியா? வயக்காட்டுல கட்டல போட்டு விடிய விடிய தூக்குங்க, ஒரு நாள் ஏக்க இருக்காது. அந்த நிம்மதியான தூக்கம் யாருக்கு வரப்போகுது? அப்படியெல்லாம் மனுஷனா வாழ்க்கையில எல்லா பேருமே சந்தோஷமா இருக்கணும். நானும் சந்தோஷமா இருக்கதே ஒண்ணு பண்ணி தொலைஞ்சேன். எல்லா பேரும் பண்றாங்களும் நானும் உன்னை கல்யாணம் பண்ணுனேன். ஒரே ஒரு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணுங்க. ஒரே ஒரு பொண்டாட்டி. ஆனா என் பொண்டாட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சத்தியமாங்க, எனக்கு காய்ச்ச தலைவலி வந்துட்டா எனக்காண்டி துடிச்சு போவா, துடிச்சு. ஆமா, நான் ஆசைப்பட்டவனா என் பொண்டாட்டி காலில் இது குத்துனா கூட தாங்க மாட்டேன். நெரிச்சு முள்ளு குத்துனா கூட அப்படியே உசுர விடுவேன் அவளுக்காண்டி. போன வாரம் என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் விழா வந்துருச்சு. என்னடி உனக்கு நேரம் ஆசைப்பட்டதை கேளுண்டே மாமா, எனக்கு ஒரு பட்டு சேலை வாங்கி தாங்கண்டா. பொண்டாட்டி எதை கேட்டா நிறைவேற புருஷன் மதுரை போத்தீஸ்க்கு கூட்டி போனேன். என்ன வேலை வாங்கிக்க. அப்பதான் என் பொண்டாட்டி ஒரு தலக்கிருத்தமான வேலை பார்த்தா. என்ன வேலை? கடைக்கு போறோம்ல, வெள்ளிக்கிழமை அதுமா என் பொண்டாட்டி விரிச்சு போட்டே வந்துருந்தா. எதை விரிச்சு போட்டியா? எனக்கு அப்படியே கடுப்பாயிருச்சு. ஒரு பொம்பளை வெள்ளிக்கிழமை விரிச்சு போட்டா வீட்டுக்கு ஆகாது, தலையில பூ வாங்கி வையின்னு சொன்னேன். சரிங்க மாமா தொக்கு தொக்குன்னு ஓடி போய் ஒரு பழத்துக்கு பூ வாங்கி வச்சா. வந்துச்சு கோவம். செருப்பு கழட்டிக்கையோ மொத்த மகள ஒரு பப்புனுக்காரன் பொண்டாட்டி மதுரையிலே நபர் ஒண்ணு ஒரு மாதத்துக்கு பூ வாங்கி என்ன கேவலப்படுத்தியா? உனக்கு யாரு இப்ப கொடுத்தது? அந்த பொம்பளை தான் கிடைச்சு. நேர பூ விக்கிற பொம்பளை கிட்ட போனேன். எதுக்கு போன? எதுக்கு? நீ தான் மணி பூ கொடுத்த, நான் தான்ப்பா கொடுத்தேன். எவ்வளவு கொடுத்த? 50 ரூபாய் கொடுத்த. செருப்பு பிரிச்சு வரும். இந்த 1000 ரூபாய் கூடையோட கொடு. மும்பிட்டு பூ வாங்கி பொட்டாத்தல வச்ச செம்மடி ஓத்தா மகளே. பாசம். அப்படியே மாப்பிள்ளையா? பாசம். வேற என்ன பண்ணுதுன்னு கேட்டேன். மாமா தாகம் இருக்கு மாமா, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கேடு வாங்கி தாங்கடா. கேட்க உருவிட்டேன். ரெண்டும் ஓத்தா மகளே. பப்புனுக்காரன் முன்னாடி தண்ணி குடிக்கிறதா? கடைக்கு கூட்டி போய் ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். என்ன ஜூஸ்? ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிளா? பொண்டாட்டி மேல பாசம். வேற என்ன பண்ணுது? பசிக்குது மாமா, 2 புரோட்டா வாங்கி தாங்கன்னு சொன்னா அப்படியே வாயில குத்த ஆரம்பிச்சேன். யார குத்த? எதுக்கு? ஏன் பொண்டாட்டி புரோட்டா திங்கிறதா? ஹோட்டலுக்கு கூட்டி போய் மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்தேன். ஏன்? பொண்டாட்டி மேல பாசம். இவ்வளவு நான் வாங்கி கொடுத்து கடைசியில அவன் ஒரு வார்த்தை என்ன கேட்டா பாருங்க, செருப்பு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் ஒன்ன கேட்டா நீ ஒன்ன வாங்கி தர, நீ என்ன மெண்டல் பேலான்னு கேட்டான். பொத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். ஏன்? பொண்டாட்டி மேல வச்ச பாசம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் கட்டிய மனைவி யாரும் மதிக்கிறது கிடையாது. அதே போல இங்க இருக்கிற பெண்களுக்கு உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், உங்க புருஷனுக்கு மனசுல கூட மரியாதை கொடுக்குறீங்களோ என்னமோ தெரியல. அட்லீஸ்ட் நீங்க கொண்டு வர மொத்த உங்க வீட்டுல இருந்த பீரல்லையாவது இடம் கொடுங்க. 7 அடுக்கு மசூரி பொண்டாட்டி புடவைதான் இருக்கு. ஆம்பளை சட்டையெல்லாம் பாருங்க, ஆங்கர்ல அனாதையா தொங்குது. பாட்டு நக்கிற நீ முடிஞ்சு வாக்கார பாட்டு நக்கிற சரி. அப்படியே டிஎம் சவுந்தரராஜா பாட்டை எடுத்து தகத்துற போறேன். எழுச்சு வந்து பக்கம் வந்துட்டு பாட்டை போட்டு அக்கிக்கிட்டு 3 வாட்டுக்கு மூடிக்கிட்டு படுத்துருவா. சும்மா இருக்க மாட்டியா? ஈயா அம்மையாடு கத்துக்கிட்டு அவன் என்னைய விட டிரான்ஸ்ஃபர் லூசு முட்டை பாவத்துக்கு அப்படி முடிவா. சும்மா இருந்துக்க அந்த புள்ள வந்தா வாய திறந்துடாத, மூச்சு விடாம இருந்துக்க. அவன் என்னை விட கிறுக்கொழி முண்டா பேசாம இருந்துக்க. நானும் இதோட சொல்றேன். ஆமா, நீங்க வந்திருக்கால லேசப்பட்ட ஆளுகடா சித்தப்பு, பேசாம உட்காந்துரு. வண்டி ஒரு ட்ராக்ல போறப்ப பேசாம இருந்துடணும். எதுல விட்டு அவளை பாசம் வச்சாலும் மனசுக்கு சில விஷயம் கிடைக்க மாட்டேங்குது. ஏங்குறீங்களா? ஏன்னா ஆசை சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு அளவுக்கு அதிகமா இருக்கும். ஆனா நான் வச்ச ஆசை ரொம்ப அவ்வளவு அதிவிருத்தமான ஒரு ஆசை மாமா. என் பொண்டாட்டியை நான் வந்து காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்ப என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 பிள்ளை இருக்கு. உண்மைக்குமே நான் விளையாட சொல்ல, இந்த நாடக கலைவலத்துல வந்ததுல இருந்து நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்குது. கிடைச்சாலும் எனக்கு 2 பிள்ளை இருக்கு. என் மகனுக்கு ஒரு 7 வயசு ஆகுது, என் மகளுக்கு ஒரு 3 வயசு ஆகுது. ஆனா என் மகன் தாங்க முன்னாடி ஒரு பெரிய வேலை வந்துவிட்டேன். திண்டுக்கல் ஆரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன் மாமா.
என் மகனுக்கு ஸ்கூல் லீவு வேற. ஆமா. இந்த கொத்தனார்கள்லாம் வச்சு வேலை வைப்பாங்கல்ல, இந்த புழு கலர் தண்ணி ட்ரம்மு. ஆமா. என் பொண்டாட்டி ஒரு 15 குடம் பிடிக்கிற அளவுக்கு இந்த ட்ரம்ம உடனே வாங்கி வச்சிருக்கா. சரி. மழை இல பெஞ்சா தண்ணி பிடிச்சு எப்படி துணி துவைக்க ஆகும்னு புது ட்ரம் வாசி வெறும் ட்ரம்மா கவுத்து வச்சிருக்கா. நான் வீட்டுக்குள்ள போய் நாடத்தை முடிச்சு கதவை திறக்கிறேன். என் மயங்கார நடு ஹாலுக்குள்ள இந்த ட்ரம்ம உருட்டி உருட்டி விளையாண்டுக்கிட்டான். ஏன்னா பேக்க வச்சு நிக்கிறேன். டேய் தம்பி, டேய் டேய் என்னப்பா, ஏல உனக்கு அறிவு இருக்காடா? நடு வீட்டுக்குள்ள போய் ட்ரம்ம உருட்டியடா, கோத்தாக்கு தெரிஞ்சா அவனை பிச்சு போடுவான். அப்பதான் என்ன மாநகரா இருக்கிறியா? நீ சோத்தான் தின்றியா? நீயும் நாடகத்துக்கு போயிடுற, அம்மாவும் கடைக்கு போற, தண்ணி குடிக்க போறன்னு போயிருது. பாப்பா பச்சை மண்ணுப்பா, எவ்வளவு நேரம் உங்க 2 பேர்த்தையும் காணாம மூச்சு போக அழுது தெரியுமா? என்னடா சொல்ற தம்பி? ஆமாப்பா, பாப்பா அழுக நிப்பாட்ட நான் தாப்பா பாப்பாக்கு ட்ரம்ம உருட்டி உருட்டி விளையாட்டு காட்டுறேன். எனக்கு நான் உள்ள குளிர்ந்து வச்சு. எதுக்குள்ள குளிர்ந்து வச்சு? தான் கூட பிறந்த தங்கச்சி அழுகுன்னு சொல்லிவிட்டு ஒரு 7 வயசு பையன் ட்ரம்ம உருட்டி உருட்டி விளையாட்டு காட்டுக்காட. எவ்வளவு பாசம் எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. அப்பதான் என் மகனை பார்த்து கேட்டேன், ஏடா தம்பி, பாப்பா அழுகுன்னு நீ ட்ரம்ம உருட்டி விளையாட்டு காட்டலாம் சரித்த, பாப்பா அழுக சத்தத்தை காணாம எங்கடா பாப்பா பண்ற? பாப்பா டம்முக்குள்ளதாப்பா கிடக்குன்றியா? அந்த புள்ளி உள்ள ஓட்டு ஊட்டி இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? என்ன அவங்க அம்மா தொட்டில ஓட்டாட்ட இவன் உள்ள ஓட்ட. நான் என்ன ஒண்ணு தொலைதுங்க, எங்க ஒன்னாலும் பிரச்சனை. அதுக்காண்டி நான் சும்மா இருக்க மாட்டேன் மாமா. ஏன்னா அந்த நாட்டின் கண்கள் பெண்கள் சொல்லி வச்சாங்க. இங்க இருக்கிற என்ன பத்த ஆத்தாமார்களுக்கு உங்க பாதம் தொட்டு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். என்ன ஒரு பப்புனா நினைக்காதீங்க. ஏதோ பேசுறா சொல்லிவிட்டு உங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சுக்கோங்க. உங்க பெத்த பிள்ளையா நினைச்சாலும் தெரித்தேன், உங்க கூட பிறந்த அண்ணன் நம்பியா நினைச்சாலும் தெரித்தேன். இங்க இருக்கிற பெண்கள் முகத்தை பாக்குறப்ப எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு சங்கட்டமா இருக்கு. உங்க வாழ்க்கை ஒரு விதத்தினால கெட்டு போய்க்கிறதுக்கு அது உங்களுக்கே தெரியல. அதனால உங்க வாழ்க்கை கெட்டக்கூடாதுன்னு உங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு நான் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்காண்டி சொன்னா என்னை பத்தி ஆத்தாக கேட்டுக்கிறீங்களாத்தா? ஏமாப்ல மாப்ள, இங்க பப்புன்னா நல்லதுக்கு, நீங்க நல்லது சொல்றது மக்களுக்காண்டி தான் சொல்றீங்க. நீங்க சொல்ற அதை தாய் போல ஏத்துக்குறாங்க. கண்டிப்பா உரிய ஏத்துக்குறாங்க. ரொம்ப நன்றி அக்கா. சொல்லுவாக்கா, பெண்கள்லாம் கொஞ்சம் கவனிக்கத்தா. உங்க வாழ்க்கை கெட்டக்கூடாதுன்னு சொல்றேன். நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், உங்க வீட்டுல உங்க புருஷே உங்களுக்கு ட்ரெயிலையும் பூ வாங்கிட்டு வந்தால் சரி, பொண்டாட்டி மேல பாசம்னு நினைக்காதீங்க. பிறகு பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். அட எடுவட்ட வேலை ஏட்டா, இவன் பேச்ச கேட்காங்க, குடும்பத்துக்கு எடுத்துருவேன். இன்னைக்கு நிறைய ஆம்பளை அப்படித்தான் பண்ணி கொடுத்துறாங்க. பொண்டாட்டிக்கு பண்ற செலவு கூட வப்பாடி தான் கொட்டி தள்ளுறாங்க. ஆமா, வீடு எல்லாம் பண்றியா? ஆனா நான் அப்படி கிடையாது. கட்டிய மனைவி கண் கண்டு தெய்வம் பண்றீங்க. எப்படி சொல்றீங்க? ஏன் தெரியுங்களா? மனசு ஒத்து போச்சுன்னா என்னங்க பிரச்சனை இல்லாம வாழலாம். மனசு மட்டும் ஒண்ணு செஞ்சுங்களேன், வாழ்க்கை பிரச்சனை வராது. அதுக்காண்டி இங்க இருக்கிற ஆண்கள் என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது. பப்புனுக்காரன் பொம்பளை அளவுக்கு நல்ல விஷயம் சொல்றேன், அப்ப ஆம்பளை பத்தி இழுச்சாப்ப நினைக்கிறானே, அப்படி நான் உங்களை கைவிட்டவே மாட்டேன். ஆண்களுக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், என் வர்க்கத்துக்கு நான் சும்மா விட்டுருவேன், சொல்லவே மாட்டேன். இப்ப நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், என்னால நீங்க கோடி கோடியா சம்பாதிங்க, ஆனா கட்டுன பொண்டாட்டி கிட்ட மட்டும் உண்மையை பேசி பழகுங்க. நம்ம பொண்டாட்டி தானே பொய் பேசுனீங்கன்னா அது நமக்கே ஒரு பிரச்சனை வந்து நிக்கும். எதனால சொல்றேன்னா, இப்படித்தான் ஒரு ஆளு கொத்தனார் வேலை பார்க்கற அளவுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாய் சம்பளம். டெய்லி ஒரு கொத்தனார் என்ன பண்றாரு, 1000 ரூபாய் சம்பளத்தை பொண்டாட்டியில கொடுத்துட்டே இருந்திருக்கா மனுஷன். குடும்பம் நல்லா தான் ஓடி இருந்திருக்கு. ஒரு நாள் என்ன பண்றீங்க, வெறும் 700 ரூபாய் கொண்டு போய் பொண்டாட்டியில கொடுக்க. மாப்பிள்ள ஒரு நிமிஷம், தேனிக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆமா, ஒரு நாள் ஏன் 700 ரூபாய் கொடுத்தேன்? அங்கதான் பொண்டாட்டிக்கு டவுட் கிளம்புது. ஏன்னா அடுப்புல ஒரு குவார்டர் வாங்கி அடிச்சிருப்பேன். அப்படித்தான் நினைச்சா, இங்க வாங்க, என்னங்க 1000 ரூபாய் கொடுப்பீங்க, என்ன எங்க 300 ரூபாய் ஆக்க? அப்பதான் இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்ட, 300. ஏய் இங்க வாடி, கட்டுன புருஷி கிட்டே சொத்த காசை கேக்குறியா? இங்க வாடி, இவன் கூட அடிக்கத்தான் போற நினைச்சேன், அடிக்கல. இங்க வாடி, என்ன என்ன ஆட்டுக்கு என்ன எவ்வளவு வரையுதுன்னா 300 ரூபாய் வரையுது. 300 ரூபாய் வரையுது. இங்க வா, பொண்டாட்டி கண்ணத்தை பிடிச்ச. சரி மாப்பிள்ள, என்ன 300 முத்தம் கொடுத்தேன். 300 ரூபாய் குறைஞ்சில 300 முத்தம் கொடுத்தீங்க, கழிச்சு வச்சு போ. அது காரணம் என்ன தெரியுமா? பொண்டாட்டி மேல பாசம். அப்படித்தான் வச்சு பேசாம போயிட்டான். மறுநாள் வேலைக்கு போயிட்டு அதே போல சம்பள காசை கொடுத்துட்டு போறேன். நேற்று 200 ரூபாய் கொடுத்த மட்டும் இன்னைக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு போறேன். இவன் கிளம்பிட்டான். என்னங்க
என்னடா கொனட்டா சில கேஸ் முன்னாடி டார்ச்சர் பண்ணி கொண்டே வரும் பிரச்சனை. இவன் என்னடி பிரச்சனை? 500 ரூபா வரையுதுங்க, எனக்கு 300 500 வரையுது, 500 ரூபா வரையுது. நேற்று 300க்கு கண்ணத்தை பிடிச்ச முண்டை, இன்னைக்கு 500க்கு உதட்ட பிடிச்சிட்டேன். கெப்பாசிட்டி கூட இல்ல. உதட்ட பிடிச்ச அடிச்சா பக்கம் 500 முத்தம் கொடுத்து கழுத்து வச்சுப்போ விரட்டி விட்டேன். இங்க அதே இவனுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. மறுநாள் சனிக்கிழமை சம்பள நாள்னு ஐயா வெள்ளனே வேலைக்கு போயிட்டாரு. கொண்டாட்டி போன் அடிக்கிறான். ஹலோ, என்னமா? ஏங்க என்ன சொல்லுமா? இந்த போன வாரம் கறி எடுத்தோம்ல, ஆமா, அந்த கறி கடைக்காரருக்கு 400 ரூபாய் காசு தரணுமா, வீட்டு வாசல நிக்கிறாருன்னு. அப்பதான் நம்மளால சொன்னேன், பீரோக்குள்ள போ, சேலையை தூக்கிட்டு பாரு, மடிச்சு வச்ச சேலையை தூக்கிட்டு பாரு, அதுக்குள்ள 400 ரூபாய் வச்சிருக்கேன், எடுத்து கொடுத்து கறிக்கடைக்காரனுக்கு கணக்கை முடிச்சு விடுன்னு சொல்ல. சரிங்கன்னு சொல்லி போன வச்சுட்டான். இவன் சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வீட்டு முடிச்சுட்டு இவனு போய் சேலையை தூக்கிட்டு பாக்குறியா, அந்த வச்ச காசு இருக்காரு. சரி, இவன் வச்ச 400 ரூபாய் அப்படியே இருக்கு. பொண்டாட்டிய கூப்பிட்டு, அங்க வாடி, கறிக்கடைக்காரனுக்கு காசு கொடுத்தியா? என்னங்க காசை கொடுத்து கடையிலே கணக்கை முடிச்சுட்டுங்க. எனக்கு கிறுக்கு முண்டை, காசை கொடுத்து கணக்கை முடிச்சுன்ற வச்ச 400 அப்படியே இருக்கு. என்னது வச்ச 400 அப்படியே இருக்கா? ஏங்க நான் யாருங்க? யாரு? உங்க பொண்டாட்டிங்க. அதுக்கு நேத்து நீங்க 500 ரூபாய் குறைச்சதுக்கு என்ன பண்ணீங்க? 500 முத்தம் கொடுத்தேன். அதே போல கறி கடைக்கார வந்தியா, காசு காட்டியா? எதுக்கு காசை கொடுக்க? அவன் உதட்ட பிடிச்சி 400 முத்தம் கொடுத்தே முண்டை போயிட்டான் இருக்கா. அவங்க பேசிக்கிட்டீங்க, இன்னும் நடக்கீங்களா? கூட ஒரு எவ்வளவு பிரச்சனை. அப்படி பொண்டாட்டிக்கிட்ட தப்பிட்டு இன்ன வரையும் பேசுனீங்க. ஆமா, ஆனா உங்களை சம்சாரம் எப்படி வச்சு அது இல்லையா மாப்பிள்ள? எனக்கு ஆண்டே முன்னேற்றமாப்ல. ஏன் இந்த ஊர் என்ன உலகத்துல எனக்காச்சும் மனைவி மாதிரி யாருக்கு வைக்கலாம்? எங்க அக்கா வந்து இங்க பக்கத்துல வந்திருக்கான். எப்படி சுத்தி போனாலும் ஒரு 9 மணிக்கு வீட்டுக்கு போயிருவேன். ஆமா, ஒரு நாளைக்கு ஒருத்த நாடு பக்கம் போவான். ஒருத்த நாடு தஞ்சாவூர் பக்கம் மதுரைக்கு வரைக்கே 12 1 மணி ஆகும். வீட்டுக்கு போக 2 மணி ஆகும். ஆமா, அந்த 2 மணி வரையும் நான் வரக்கட்டி சாப்பிடாம இருப்பாங்க. அது எங்க அக்கா உங்க மேல பாசம் பாசம் ஒரு மயிரும் இல்ல. நான் தாண்டா வீட்டுக்கு போய் உடைய வைக்கணும். உடுத்தம் இல்ல. இவ்வளவு பெரிய மேடையில ஒரு ஆம்பளை போய் பொம்பளை போல சோறு வெளியே சொல்லாத, யாருக்கும் தெரியும். வாழ்ந்தா தங்கராசு மாதிரி வாழ கத்துக்க. ஏன் சொல்றீங்க? நான் அந்த மாதிரி பொம்பளை மாதிரி சோறுல ஆக்க மாட்டேன். அப்புறம் வள்ளி வீட்டுல வட்டி சம்பளம் வைக்கிறேன். முண்டை மூடுகட்ட முண்டை. நான் வளர்க்கறது யாருக்குமே தெரியாது. 4 பேர் போவாங்க, எப்படி தெரியாங்க? தெரியாதுங்க. என் பொண்டாட்டி நைட்டே போட்டு தள்ள துண்டை போட்டு உட்காந்துக்கிட்டா பின்னாடி இருந்து பார்த்தா பொம்பளை மாதிரியே தெரியும். வளர்க்கிட்டு ஓடியா போயிரு. பொசிஷன் நல்லா இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல புரிஞ்சாது. இப்ப நான் என்ன சொல்ல கேட்டீங்களா, இதெல்லாம் மனசுக்கு சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா நம்மளும் நாடகத்துக்கு வந்திருக்கோம், அவங்களும் பல ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம வீட்டுல ஒவ்வொரு கஷ்டமும் மனசுல இருக்கலாம். நம்ம மனசெல்லாம் அங்கேயே விட்டுட்டு நாடகத்துக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களை சந்தோஷப்படுத்துவது எங்களோட கடமை. உங்களை பார்த்து நாங்களும் சந்தோஷமா இருக்கோம்னா எங்களோட கடமை. எல்லா பேருக்கும் குடும்பத்துல பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பிரச்சனை எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்க, காலைல பாத்துக்கலாம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கும் என்ற நோக்கத்துடன் தாங்களுக்கு வரவேற்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா, வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த கால நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த கால நிக்காதீங்க. ஐயா பாதையை விட்டு விலகி, பாதையை விட்டு விலகி, நீங்க இப்போ பக்குவமா உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த கால நிக்காதீங்க. இப்பத்தான் வந்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இப்பத்தான் வந்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இந்த நாடகம் பார்ப்பதற்கு, நாடகம் பார்ப்பதற்கு நீங்க ஓட்டோடி வந்தீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த நாளை நிக்காதீங்க. தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு கூட்டத்தில் தகராறு பண்ணாதீங்க. தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு கூட்டத்தில் தகராறு பண்ணாதீங்க. தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு இங்க வந்து யாரையும் எடுக்காதீங்க. நம்ம ஊரு நல்ல ஊரு, நம்ம ஊரு நல்ல ஊரு.
முறையில் என்ன இடத்துல முன்னேறம் திகழக்கூடிய நமது ஆயங்குடி முன்னாள் திமுக கிளை செயலாளர் அன்பையா காளிமுத்தன் அவர்களின் 10ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சிறப்பான முறையில் பொதுமக்கள் அனைவருக்கான வருகை நமது ஆயங்குடி கிராம பொதுமக்கள் தலைமையிலும் மற்றும் திமுக மாநில விவசாய அணி துணை செயலாளர் திரு நல்ல சேதுபதி அவர்கள் முன்னிலையிலும் இவர்கள் மேடையிலும் அன்பு சார்ந்த கிராமக்காரர்கள் முன்னிலையிலும் சிறப்பாக உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குகுனி மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் என்று அழைக்கக்கூடிய தமிழகத்தின் தலை சிறந்த நடிகர்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் புராண நாடகம் அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பான முறையில் பங்கேற்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிகாமணிகள் இவரது முதல் தமிழ்நாடு நாடக சங்கத்தின் துணை செயலராக பதவிக்கின்றது அருமை பாசமகன் ஆரைக்குடி மாவட்ட கண்டெடுத்து எம் கே வல்லரசன் அவர்கள் உங்கள் முன்னால் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் காத்துக் கொண்டிருக்கின்றனர். மற்றும் எங்கு சென்றாலும் வெற்றி மோசம் கொண்டக்கூடிய நவரச நாயகன் நவரச தென்று பேரும் நாட்டக்கூடிய வல்லரமான கண்டெடுத்த சிறுதோறு முறையில் அன்பு பாசமிகு சென்ற சகோதரி கலை ரஞ்சினி அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளிநாயகர் நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றனர். மற்றொரு நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளியம்மையாருக்கும் திருமணத்தை நடத்த அவர் சபதமேற்று வருவதில்லை உலக பொதுநல தொண்டர் என்ற சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய கலைச்சுடர் சிறப்பான முறையில் எங்கு சென்றாலும் வெற்றி மசு கொண்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாநகரம் அருகாமலுக்கும் வீரமங்கலம் மாவட்ட தலை கவிராஜ் அவர்கள் இவர்கள் மேடையில் நாரதர் கலவப்புற காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்ற நாடகத்தில் அங்கு என்னதான் நடைபெறாலும் என்னதான் பாடிக்கொண்டாலும் சினிமா உலகத்தில் எப்படி டி எம் சவுந்தரராஜனும் நாடக கலை உலகத்தை பொறுத்தளவு ஆன்மீக பாசமிகு மாமா செய்யாமங்கலம் மண்ணின் மைந்தமாகிய கே ஆர் ராமதாஸ் அவர்கள் 6 மணி முன் பின் ஏத்தி எழுதி வைத்தீ எழுதியதை சொல்லி வைத்தீ கேட்டவளை காணோமட இறைவா கூட்டிச் சென்ற இடமீதட ஏத்தி எழுதி வைத்தீ எழுதியதை சொல்லி வைத்தேன் ஏத்தி எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் கேட்டவளை காணோமட இறைவா கூட்டிச் சென்ற இடமே திரும்பி வரும் நேரத்திலே அழுந்திருப்பால் கண்ணீர் திரும்பி வரும் நேரத்திலே அழுந்திருப்பால் கண்ணீர் திரும்பினால் வந்தேன் விண்வெளியில் மறைத்தாய காடுவெட்டி தோட்டமிட்டேன் கண்ணீரா கொடி வளர்த்தேன் காடுவெட்டி தோட்டமிட்டேன் கண்ணீரா கொடி வளர்த்தேன் தோட்டத்தை அளித்தாயடா இறைவா ஆட்டத்தை முடித்தாயடா ஏத்தி எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக்கொண்டான் பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக்கொண்டான் பருவத்தின் தலைவன் அல்லவா இறைவா சாகச கலைஞன் அல்லவா ஏத்தி எழுதி வைத்தி எழுதியதை சொல்லி வைத்தி கேட்டவளை காணோமட இறைவா கூட்டிச் சென்ற இடமே மற்றும் இந்த நாடகத்திற்கு அதற்கு இணையாக உங்களுடன் சிறப்பான முறையில் மிருதனசு சக்கரவர்த்தி அன்பு பாசமிகு மாப்பிள்ளை எங்கு சென்றாலும் வெற்றி பரிசு கொண்டிருக்கூடிய நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்பூவனம் அருகாமையில் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்து என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் தொப்பியுடன் டோல்
கைத்தட்டி அன்புடன் செஞ்சால் நன்றி. சிறப்பான முறை இங்கு அருமையாக மிருதங்கத்தை இசைத்த அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை சிறப்புடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆகையால் இந்த நாடக கலை உலகத்தில் சிறந்த பாடலுக்கு அதற்கு அடுத்து இணையாகவும் துணையாகவும் மிக அருமையான உங்கள் சிறப்பாக ஆல்ரவுண்டை காத்துக் கொண்டிருக்கும் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி மாநகரம் அருகாமல் இருக்கும் விலைக்குளம் புலிகுளம் மாநகரத்தை இந்த சின்ன சிறு வயதில் பல மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் அன்பு காசமிகமா புலிகுளம் மாநகரம் கண்டெடுத்து சிறப்பான முறையில் சத்தியம் தவறாத சத்தியவான் அவர்கள் உங்கள் இவர்களுடைய ஆல் ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட்
முறையில் சிறப்பாக ஆதரவு செய்த அன்பு பாசமே மாமா அவர்களுக்கு நன்றிகளை சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டு மற்ற இந்த நாடகத்திற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாமல் வருகை தந்திருக்கும் சிறப்பான முறையில் உங்கள் முன்னால் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கும். ஏன்னா தாளம் மட்டுமே சீன வைப்பெல்லாம் சத்யவான் ஜெயராஜ் அருமையான முறையில். ஏன்னா கூலுச்சாமி நீங்க யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. கூலுச்சாமி ஒரு தாள கலைஞரா வருவதற்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தாருன்னு உங்க யாருக்குமே தெரியாது. நீ சொல்ற கேட்டுக்காங்க. கூலுச்சாமி தாளம் போடுறதுக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல புது மண்டபத்துல சிலுவர் பாக்கத்துல பேர் வெற்றியா முண்ட இங்க பேர் வெட்டுறப்ப எங்களை போட்டு வெட்டி கொண்டுக்கிறீங்க. மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் பரம்பப்பட்டி மாற்ற கண்டெடுத்து அமரர் எச்சிக்கலை என்னதுக்கு சாவதுக்கு நான் வந்து 1.5 ஏக்கர் பிஞ்சா வச்சிருந்தேன். அதையும் பிடிக்கிட்டாங்க. 1.5 ஏக்கர் ஏர்போர்ட்டா பெருசாக போறப்பன்னு மொத்தத்துக்கு 2 லட்சத்தை கொடுத்து முடிச்சிட்டேன். வெறும் 1 லட்சத்தை கொடுத்து 60,000 எச்சிக்கலை கூலுச்சாமி எஸ்கேயா சரி எஸ்கே கூட்டு குத்து கூலுச்சாமி நீயே மாத்திரை விட்டு குத்துற முண்டை அடி மாமா பெட்டி வாய்ச்சாரு ஒரு பாட்டு படிச்சாரு. ஆமா ஆமா மகனே மைக்க பிடிக்க எரிஞ்சு மூடிக்கிட்டு வாக்காரு பாட்டு எடுக்கிறேன் பாட்டு 10 ரூபா அன்பளிப்பு கொடுக்க போறியா? 10 ரூபா கொடுத்து நீ இப்படியா 50 ரூபா டீ குடிக்க காப்ப பேசாம உட்காந்துரு. பூரா இந்த ஊருக்கு இளவட்டங்கள்லாம் சும்மா இருக்க கிளடுங்க ஆரம்பிச்சாங்க. குட்டு குத்து கூலுச்சாமி அடியா சத்தியவானவர்களே கூலுச்சாமிக்கு ஒரு பாட்டு எழுதப்பட்டுள்ளது. இந்த பாட்டுக்கு தான் ஐயா சரியா தாளம் போடுங்க. உனக்கு ஏத்த பாடு ஒத்த பாட்டு தொட்டு கட்ட ஓரத்திலே போடு ஒன்னாங்க போடு ரெண்டாங்க போடு மூணாங்க வாங்க சொல்லு. இதை மட்டும் எவ்வளவு போடுவேன். இதுதான் இந்த முன்னைக்கு மட்டும் தெரியுங்க. ஒண்ணும் தெரியாது. மக்களுக்கு தெரியாது. இந்த நாடகத்துக்கு சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையாக ஏற்பாடு செய்து அன்பு சார்ந்த கிராமத்தர்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் சிறப்பான முறையில் அன்புடா கருணாநிதி எங்கள் நெஞ்சாத நன்றிகளை சிறப்புடன் தெரியப்படுத்துகிறோம். இந்த நாடகத்திற்கு அருமையாக இங்கு ஒளி ஒளி அமைத்துக் கொண்டு ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது ஊரே மிக அழகாக அலங்கரித்துள்ள உரிமை வெளிச்சாமி திருத்தேர்வலை அவர்கள் அமைப்பில் பானு சவுண்ட் சர்வீஸ். ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புடுக்காரன் முகரைய பார்க்க உங்க எல்லாருக்குமே எரிச்ச மசலா இருக்கும். அவருக்கு மட்டும் வேகமா கொதிச்சு போய் நிக்கிறாப்புல இல்ல அந்த காலி அவரை அந்த பிள்ளை ஏறி விட்டுருவோம். அந்த பிள்ளை பேசுற ஓடி போயிடும். என்ன போய் உனத்துக்கு நானும் வாங்குற காசுக்கு 2 பாட்டு படிக்கணும் 2 கதை சொல்லணும் நோட்டீஸ் வாசிக்கணும். இல்லைன்னா பப்புடி சார்ல கண்ணை கொட்டி எரிஞ்சு விடுவாங்க. ஆமா இதுல வேற நாளைக்கு நம்ம எங்கிட்டு தானே நாளைக்கு எந்த ஊரு கொங்கம்பட்டியா? கொங்கம்பட்டி. நம்ம 2 நாளா என்ன சொல்லி கொடுத்துருவோம். நாளைக்கு எந்த ஊர்ல மீட் பண்ணுவோம். ஓகே ஆமா அதனால பாப்பாவை வெளியே விடணும்னா அடியின் உள்ள வழியாகணும். உங்கள் முன்னால் பகுனாக எடுத்துக் கொண்டிருப்பவன் மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் வீதி முத்துவேலபுரம் செய்யப்படியமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் சோழன்குன்னி என்ற கிராமத்தை சேர்ந்து ஏஎஸ் தங்கராஜ் பபுன் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு நாம் போயிட்டு அந்த பாப்பாவை அனுப்புறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்க மட்டும் விதவிதம்மா சோப்பு சீப்பு கண்ணாடி முன்னாடி விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி கண்ணாடி அக்காமக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி கண்ணாடி அதை உடச்சிடாம பாக்குறது பின்னாடி அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சே பாரு நெஞ்சில நாங்க 2 பேரும் பிஞ்சில அட எங்கேயும் போய் கொண்டல தாவு தாவு தாவுடா தாவுலாட்டி தையுடா தாவுடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி கண்ணாடி அக்கா மக வந்துடினா முன்னாடி ஒரு 4 மார்கழி மாசம் காலம் காத்தால அவ வீட்டு முன்னாலே காலேஜ்
எழுந்து கோயில போட்டு காதல சவுண்டு கட்டு மாமி எழுந்து பார்க்கையில ஜன்னல திறந்த கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தா அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் கண்ணு ஒட்டிக்கிச்சு காதல் வந்து முட்டிக்கிச்சு காவு டாவு காவுடா காவுலாட்டி தைங்குடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி கண்ணாடி அக்கா மகே வந்து முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா சொல்லி கிளசு வாங்கிட்டு பகவான் கதையில் பீச்சு வாங்கிட்டு தண்ணில அளவெடுத்து ஜாக்கெட்டு தந்துட்டு கேஜி தேட்டரில் கதப்பட்டு பாமாரு அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல கண்ணு ஒட்டிக்கிச்சு காதல் வந்து முட்டிக்கிச்சு தாவு தாவு தாவுடா தாவுலாட்டி கையுடா தாவு தாவு தாவுடா தாவுலாட்டி கையுடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி கண்ணாடி அக்காமாவே வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடச்சிடாம பாக்குறதே கண்ணாடி அக்கா பொண்ணு நான் வச்சு பாரு மிஞ்சிலே நாங்க ரெண்டு பேரும் மிஞ்சிலே அதை எங்கேயும் போது கொஞ்சலே தாவு தாவு தாவுடா தாவுலாட்டி தையுடா தாவு தாவு தாவுடா தாவுலாட்டி தையுடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி கண்ணாடி அக்காமலே வந்து நின்னா முன்னாடி முன்னாடி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூத்தாளக்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையில் மனச வைத்து முழு மூத்தாளக்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறவாடு மண்ணிலே முத்தெடுத்து பிறவாடு வழங்கும் குணமுடையோ விவசாயி விவசாயி என்னவளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டு வெளிநாட்டில் என்னவளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டு வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுவது பயக்காட்டி ஒழுங்காய் பாடுவது பயக்காட்டி உயரும் புன்னரிப்பு அயல்நாட்டில் விவசாயி விவசாயி
பஞ்சம் இல்லையனும் அந்த கொடி